ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல கமகமன்னு வாசனையோட ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு வெஜ் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், அது கூடவே 2 பச்சை மிளகாய், ரெண்டையுமே வெங்காயத்தை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா புதினா மல்லி சேர்த்துக்கலாம். புதினா மல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நான் பிரியாணி மிக்ஸ் தான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பிரியாணி மிக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது காய் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி 1/2 கப்பு, ஃப்ரெஷ் பட்டாணி, அது கூடவே பட்டர் பீன்ஸ் 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலா பிடிக்கட்டும் காயில், அப்போ தான் நல்லாயிருக்கும். காய்கள் எல்லாம் மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கிறேன், அதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பாதி லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கணும். நான் 30 நிமிஷமாக பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ கழுவி எடுத்துருக்கிறேன். அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு இடம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு விசில் வந்து 2 விசில் விட்டு விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் நல்லாவே வந்துச்சு. நமக்கு சூப்பராக வந்துடுச்சு வெஜிடபிள் பிரியாணி. இதில் நம்ம டேஸ்ட்டை நம்ம அதிகரிக்கிறதுக்காக கடைசியில் நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் வந்து நம்ம நெய்யிலே வறுத்து வச்சுருக்கிறேன். இதை இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் கமகமன்னு வாசனையோட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் இதே மாதிரி காய்களை ஆட் பண்ணி கடைசியில் கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெஜ் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.